ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கதை கேளு கதை கேளு பை உங்கள் ஆர்ஜே நவீனா. என்னோட கதைக்குள்ள போவோமா? தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்காக ஒரு மெஷின் தயாரிக்கிறாரு. அந்த மெஷினை தயாரிச்சுட்டு அதுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதுல ஒரே குழப்பமா இருக்காரு. அவரும் அவரோட ஒய்ஃபு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் $20 ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அப்பயும் எடிசனுக்கு இவ்வளோ ரேட் போட்டா நம்ம மெஷினை யாராச்சும் வாங்குவாங்களான்ட்டு ஒரே குழப்பம். அந்த கம்பெனில இருந்து ஒரு சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயை வந்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த எம்ப்ளாயும் வந்துட்டு இந்த மெஷினுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. எடிசனும் எதுவுமே சொல்லாம ஒரு கொஞ்ச நேரம் மௌனமாவே இருக்கிறாரு. எப்படி கேட்கறது எப்படி சொல்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா பொறுமை இழந்த அந்த ஆபீசர், இந்தாங்க சார் $100 அட்வான்ஸ் அமௌண்ட்டா வச்சுக்கோங்க, மீதி எவ்வளோன்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அந்த மெஷினையும் எடுத்துட்டு போயிடுறாரு. அவசரப்படாம பொறுமை காத்த எடிசனுக்கு 5 மடங்கு லாபம். ஆனா அவசரப்பட்ட அந்த சீனியர் எம்ப்ளாயினால அந்த கம்பெனிக்கு 5 மடங்கு நட்டம். அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனா பொறுமையே முத்துகளை தர முடியும். ஒருவரோட திறமைய வெற்றியா உருமாக்கி தருவது அவரோட பொறுமை தான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. கதை பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நவீனா.